முதல்ல புஷ்யானந்த் அவர்கள் வாடகை வாயின்னு சொல்றாருல, அதை சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் கூசணும் சொல்றதுக்கு. என்னடா இந்த வார்த்தை சொல்றமே, வாடகை வாயின்னு சொல்றமே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன வாயில பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். ஒரு அமைச்சர் பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு வார்த்தைகள் கவனமா இருக்கணும். வாடகை வாயின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வாடகை வாய்? வாடகை வாயை பத்தி பேசுறாருன்னா பாருங்க, அந்த வாடகை வாயை வச்சுதான் இந்த ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை கேட்டா, சில்லறை பையன் சீமான்னு சொல்றாரு. உள்ளபடியே அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் அந்த சீமானுடைய ஆதரவாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் எவ்வளவு ஆவேசம் வரும். உங்களால செய்ய முடியாதத சீமான் செஞ்சிருக்கிறார். தமிழ் தேசியத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். தமிழ் தேசிய கருத்துக்களை தாலியை அடகு வச்சு நடத்தின கூட்டங்கள்ல போய் பிச்சை எடுத்தவன் தான் இந்த நாஞ்சில் சம்பத். பிச்சை எடுத்துதான் கேட்டா என் உடம்புல திராவிட ரத்தம் ஓடுதுன்னுவான். இப்படி அன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இன்னைக்கு செழிப்பு. இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 5000 10,000 வாங்கிட்டு இருந்த நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு 50,000 1 லட்சம் வாங்குறான். 50,000 அதை பாத்தீங்கன்னா அந்த திமிரான அந்த மதப்பு செய்து கேட்டீங்கன்னா இப்போ பல பேர்கிட்ட ஆணவமா பேச வைக்கிறது. இல்லைன்னா ஒரு இலக்கியம் பேசக்கூடிய நபர், இலக்கியத்துல நான் புலமை பெற்றவன்னு சொல்லக்கூடிய நபர் மைக்க பிடிச்சி கெட்ட வார்த்தையில அதுவும் அருவருப்பான வார்த்தையை பேசி கடைசியில அடிச்சு விரட்டக்கூடிய அதே திராவிட இயக்கம். எந்த திராவிட இயக்கத்தை போய் இவன் பிச்சை எடுத்தானா இவதான் சொல்லுவாங்க, செய்வினை சொல்லுவாங்கல்ல, செய்த பாவம். எந்த திராவிட இயக்கங்களை போய் பிச்சை எடுத்து இவன் உடம்ப வளர்த்தானோ அதே திராவிட இயக்கமே தூக்கி அடிச்சு ஓட விட்ட கதை தான் நேற்று நடந்திருக்கு. இனி நீங்க எந்த காலத்திலயும் நீங்க ஆட்சிக்கே வர முடியாது. யாரு? புஷ்யானந்த். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் எவ்வளவு நாள் இருப்பாருன்றது அதை சொல்லணும். முதல்ல திமுக எந்த காலத்திலயும் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்ற சொல்றத நம்ம பார்க்கிறோம். இங்க நாங்க மக்கள்கிட்ட தினம் சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா இந்த டேக் டைவர்ஷன் எப்படி மாறுறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் யாரும் இங்க நிரந்தர முதலமைச்சர்லாம் கிடையாது. சொன்னவங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இது ஒரு தத்துவம். இது நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகர் ராஜசேகர் அவர். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் புஷ்யானந்த் அவர்கள் இந்த மாதிரி யூடியூப்ல வாடகை வாய்கள்லாம் நம்ம தலைவரை விமர்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவரை ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுகிற மாதிரி சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு அதே மாதிரி தாவேக்காவினரும் ரொம்ப தரம் தாழ்ந்து சாட்டை துரைமுருகன் இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி கண்ணீரஞ்சலி போஸ்டர் அந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க. மறுபக்கம் சாட்டையை கைது செய்ய ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை கிளப்பி விடுறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள் எல்லாம்? முதல்ல புஷ்யானந்த் அவர்கள் வாடகை வாயின்னு சொல்றாருல, அதை சொல்றதுக்கு கொஞ்சமாச்சும் கூசணும் சொல்றதுக்கு. என்னடா இந்த வார்த்தை சொல்றமே, வாடகை வாயின்னு சொல்றமே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன வாயில பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். ஒரு அமைச்சர் பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு வார்த்தைகள் கவனமா இருக்கணும். வாடகை வாயின்னு சொன்னீங்கன்னா அது என்ன வாடகை வாய்? யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம எவ்வளவு முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். வாடகை தாயின்ற அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கிறோம். டெக்னாலஜி அவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ வாரிசுல தான் வாடகை தாய் மூலமா வாரிசு பெற்றெடுக்கலான்ற சூழ்நிலை போய் வாடகை வாயை பத்தி பேசுறாருன்னா பாருங்க, அந்த வாடகை வாயை வச்சுதான் இந்த ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ரூட் மாபியா என்ன பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்ன பண்ணுச்சு? வாடகைக்கு வாய்களை அமர்த்தி விஜய் அவர்கள் பற்றியும் தாவேகா கட்சியை பற்றியும் மக்கள் கிட்ட பேச வச்சு, இதுதான் வாடகை வாயின்றது, மக்களை பேச வைக்கிறது தான் வாடகை வாயின்றது. இப்படி பாத்தீங்கன்னா வாடகை வாய் பேச வச்சு ஆட்சி பிடிச்சாங்க. ஏன் இன்னைக்கு வட இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா விஜய் தல்பாத்தின்றான். அவங்க எல்லாம் வாடகை வாய் தான். 65,000 பேமெண்ட் வெளிப்படையாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ இப்படி வாடகை வாய்களை வச்சு ஆட்சிக்கு அமைச்சர் பொறுப்பு ஏற்றுட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தரக்குறவா வாடகை வாயின்னு பேசுறது வன்மையா கண்டிக்க தகுந்தது. அதுவும் குறிப்பா நாங்க யூடியூப்காக ஒரு தனி அமைப்பே நாங்க நடத்துறோம். தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு அமைப்பை நாங்க நடத்துறோம். மீண்டும் நான் சொல்றேன், தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சங்கத்தையே வச்சிருக்கிறாங்க யூடியூப்ல.
அதான் யூடியூப்ல இருக்கிறவங்கலாம் போற போக்குல வந்து வாயில வந்தபடி இவங்கெல்லாம் வாடகை வாய்கள் சொல்லி பேசுறதே கண்டிக்க தகுந்தது. முதல்ல வந்து இது போன்ற வார்த்தைகளை, கண்ணிய குறைவான வார்த்தைகளை அமைச்சர் வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்க அமைச்சர் பொறுப்புல இருக்கிறீங்க, அப்ப நாங்க பேசணும் வச்சுங்க, உங்களுக்கு என்ன வாய் இருக்குன்னு சொல்லி நாங்க பேசணும்னா அப்ப என்ன ஆகும் பாருங்க. இருக்கிற வாயை வச்சு உங்களால சரியா தமிழ்ல பேச முடியல, அதுவே எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா கேட்டா வட்டார மொழின்றீங்க, நாங்க அதெல்லாம் சகிச்சுட்டு தான் நாங்க போறோம். அதனால இருக்கிற வாயை வந்து பயன்படுத்தி சுத்தமான தமிழை பேசுறதுக்கு பயிற்சி எடுங்க. அதுதான் இப்ப உங்களுக்கு சேர்ந்து. அதை விட்டுட்டு இவரு வாடகை வாயி அவங்க வாடகை வாயா இருந்தாலும் சுத்தமான தமிழை பேசுறாங்க அவங்க. ஆனா உங்க சொந்த வாயை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாருங்க. தமிழை முதல்ல சுத்தமா பேச கத்துக்கங்க முதல்ல. சார் இன்னொரு விஷயமா முன்கூட்டி கேட்டிருந்தா, இந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுறது, சாட்டை துரைமுருகன் இடுமான கார்த்தியும் வந்து கைது செஞ்சே ஆக வேண்டும். இது வந்து என்னன்னா, சமீப காலமா சாட்டை துரைமுருகன் அவர் வெளியிடக்கூடிய அந்த வீடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா லட்சங்களைன்றதை தாண்டி வந்து அதையும் கடந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து குறிப்பா எடுத்து பேசுற அத்தனை விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசியல் எல்லைகளை கடந்து சாட்டை துரைமுருகன் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து பலரும் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிறாங்க, அதை பாராட்டவும் செய்யறாங்க. இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை சார்ந்த தம்பிகள் அவருடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுவாங்க. பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியை சார்ந்த தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய தம்பிகள் தான் அவருடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்தவங்க சரி, மாற்று கட்சியை சார்ந்தவங்க, என் கட்சியே சாராதவர்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து சாட்டை துரைமுருகனுடைய அந்த வீடியோக்களை பாக்குறாங்க. அதுக்கு காரணம் கேட்டா ரியாலிட்டி, அதாவது உண்மைத்தன்மை. அவர் பேசக்கூடிய அத்தனையுமே வந்து உண்மை தன்மையா இருக்கு. அரசியல் பார்வையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தளங்கள்ல வேலை செய்யலாம். ஆனா அவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தாவேக்காக எதிரானதை விட பாத்தீங்கன்னா அவர் வந்து உண்மையை பேசுறாரு, உண்மையான விஷயங்களும் சொல்றாரு. இப்ப முதலமைச்சர் இன்னைக்கு வந்து இப்ப வந்து சட்டசபையில் உட்காந்து சிரிக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் செய்த ஒரு சேட்டை. அது நீங்க வந்து சேட்டைன்னு நினைச்சா சேட்டை, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது தேவையான்னு நினைச்சீங்கன்னா தேவைதான். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஓரளவுக்கு வாயில வந்து புன்சிரிப்பு சிரிக்கிறாரு சட்டசபையில சொன்னா அதுக்கு காரணம் சாட்டை துரைமுருகன் சொன்ன விஷயம்தான். அதனால எல்லாத்தையும் வந்து ஒரு விரோத மனப்பான்மையோட வன்மத்தோட பார்க்கிற பார்வை விட்டுணும் முதல்ல. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியான விஷயமா இருக்கா? இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா எனக்கே மனசு வந்து ஒப்பலைங்க, அவர் சொன்னது வந்து உண்மைக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு சொன்னா நானே சொல்லுவேன். ஆனா எந்த இடத்துல உண்மைக்கு புறம்பா வந்து சாட்டை துரைமுருகன் வீடியோ இல்ல. குறிப்பா இந்த அரசை வந்து சுட்டிக்காட்டி பேசக்கூடிய வந்து தவறுகள் அத்தனையுமே சரி. இன்னும் சொல்ல போனா துணிச்சலான சில விஷயங்களை பேசுறாரு, வேற யாருமே பேசாத விஷயங்களும் பேசுறாரு. இப்ப நானே சில வீடியோக்கள் பார்க்கும்போது இது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அவர் பேசும்போது. ஏன்னா அப்படிதான் வந்து பல விஷயங்கள் அவர் எடுத்து பேசுறாரு. அதனால வந்து போற போக்குல வந்து இந்த சில நபர்கள் வந்து இப்ப அது கூட எதுக்குன்னா இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது வழக்கமா வந்து தாவேக்களையும் எனக்கு நிறைய தாவேக்க தரப்புல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் நிறைய ஒட்டியிருக்காங்க. வந்து அப்புறம் இப்ப சாட்டை துரைமுருகனை யார் இதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வெளியில இருந்து பார்க்கிற பார்வைக்கு தாவேக்கா தரப்புல தான் இருக்கணும்ன்றத நம்ம நம்புவோம். ஆனாலும் எனக்கு இன்னும் சில சந்தேகம் இருக்கு. ஏன்னா சமீபத்துல அவர் வந்து விசிகா தரப்புலையும் வந்து அவர் வந்து அந்த மாநாடு குறித்து சில கேள்விகள் கேட்டிருக்கிறாரு, சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விசிகா தரப்பு வந்து கூட அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனால் சமீப காலமா அதிகமா வந்து இந்த அரசை தான் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேக்கா அரசையும் விஜய் அவருடைய நடவடிக்கையும் அவர் விமர்சனம் பண்ணதுனால அநேகமா இது தாவேக்கா தரப்புல தான் இந்த மாதிரியான இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எல்லாம் வந்து ஒட்ட முடியும், மெனக்கட்டு வேலை செய்ய முடியும். ஏன்னா எனக்கு செஞ்சிருக்கிறாங்க இதே தாவேக்கா தரப்புல எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எனக்கு ஒட்டி இருக்கிறாங்க. இது சாட்டை துரைமுருகன் வந்து இது ஒன்றும் புதுசு இப்போ ஒன்றும் புதுசா ஒன்றும் பண்ணல. இதுக்கு முன்னாடியும் அவருக்கு இது கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எனக்கு ஒட்டுற காலத்திலேயே அவருக்கும் ஒட்டி இருக்கிறாங்க. அதனால இதை வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. என்னன்னா நம்ம செத்த பிறகு இதெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ மெனக்கட்டு யாராவது டிசைன் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தி வச்சிருக்கோம். நம்ம இறந்த பிறகு இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கும் போதே இப்படி ஒரு போஸ்டர் நம்ம பார்க்கறதுக்காக மெனக்கட்டு ஒருத்தன் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பான்ல, எப்படியும் இந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்து டிசைன் பண்ணிருப்பான்ல, அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் பார்க்கும்போது இப்ப நம்ம போஸ்டரை நம்மளே பார்க்கிறோம் அப்படின்னும் போது இது எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. நான் செத்து போயிட்டு சொல்லி வதந்தி கலப்பினவங்களாம் இருக்கிறாங்க. வதந்தி கிளப்பிட்டு அதுக்கப்புறம் அதை உண்மைன்னு கூட நம்பி ஓடி வந்து மாலையோட வீட்டுக்கு வந்தவங்களாம் இருக்கிறாங்க.
ஸோ எனக்கு விடக்கூடிய மாலையை நானே பார்த்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் ரொம்ப இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புலாம் கிடைக்காது. நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு போடக்கூடிய அந்த மாலையை வந்து என் கண்ணாலேயே நான் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து கடந்த காலத்துல அனுபவிச்சிருக்கலாம். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தான். இது தம்பி சாட்டை துறைமுகனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மயிரை பிடிங்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிற ஆள் கிடையாது சாட்டை துறைமுகன். குறிப்பா சார், இதை தொடர்ந்து உங்களோட நண்பர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நேற்றைய தினம் திமுக எனக்கு நண்பர் சரி ஓகே போட்ட சொல்லுங்க. அவரு ஒரு தனியார் ஊடகம் நடத்திய விவாத நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு. அங்க வந்திருந்த திமுகவினர் பார்த்து ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு. அதுக்கு பதில் தாக்குதல் நடந்து சேர்ல அவர் மந்தமா எல்லாம் அடிக்கிற வீடியோக்கள்லாம் இப்ப வெளியாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப லேட்டுன்னா இந்த மாதிரி சேரை தூக்கி அடிக்கிறது தான் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா சீமான் குறித்து அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, இது மாதிரியான வார்த்தைகள் வந்து அவர் தொடர்ச்சியா பேசுறாரு. அதாவது ஒரு ஊடகத்துல பேட்டி எடுக்கும் பொழுது அந்த பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்ற வார்த்தை கேட்டா சில்லறை பையன் சீமான்னு சொல்றாரு. உள்ளபடியே அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் அந்த சீமானுடைய ஆதரவாளர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் எவ்வளவு ஆவேசம் வரும். நீங்க போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை வளர்த்து இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு 10 பேரை சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேரை வந்து வெறும் சித்தாந்தம் சொல்லி சினிமா கவர்ச்சியை காட்டாம, பணம் கொடுக்காம, சாதி சொல்லாம, மதம் சொல்லாம ஒரு லட்சக்கணக்கான பேரை கூட்டுறது, ஒரு இடத்துல சேர்க்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நாஞ்சில் சம்பத்தோட வயசை ஒப்பிட்ட அளவு வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 15-20 வயசு வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களால செய்ய முடியாதத சீமான் செஞ்சிருக்கிறாரு. தமிழ் தேசியத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு, தமிழ் தேசிய கருத்துக்களை. அப்போ உங்களுக்கு வந்து ஆற்றாமை பொறாமை இருக்கு. அப்போ நீங்க வந்து சரி கேட்டா வந்து மாதத்துக்கு ஒரு கட்சி மாறுற ஆளு, சில நேரங்களில் 15 நாளைக்கு ஒரு முறை கட்சி மாறக்கூடிய ஆளு, ஒரு கூட்டத்துக்கு போனோம்னா பிச்சை எடுக்கிற ஆளு, அந்த கூட்டம் நடத்துறவன் தாலியை விட்டு தான் பண்ணுவான். பொதுவாக வந்து அரசியல் கட்சிகளுடைய அந்த தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துறவங்கலாம் அந்த வந்து கட்சி நிதின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கடைசியா எங்க கூடுவான்னு கேட்டீங்கன்னா மார்வாடி கடைக்கு விடுவான் அந்த கூட்டத்தை நடத்துறவன். காரணம் கௌரவமா கூட்டத்தை நடத்தணுமேன்றதுக்காக. அந்த மாதிரி கூட்டம் நடத்துறவங்க கிட்ட வந்து திராவிட கட்சிகள்லாம் அப்படிதான் வந்து கடந்த காலத்துல வந்து பல பேருடைய தாலி அறுத்துதான் வந்து திராவிட இயக்கங்கள்லாம் வந்து வளர்ந்ததுக்கு காரணமே உண்மை நான் சொல்றது. அது நீங்க எண்ணுயிர் தோழன் ஒரு படத்துல வந்து பாரதி ராஜா நல்லா காட்டியிருப்பாரு. கடைசியா வந்து தலைவர் சொல்லிட்டாரு நான் கூட்டத்தை நடத்தி அவனு சொல்லிட்டு போய் தாலியை கொண்டு போய் அடகு வைப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து தாலியை அடகு வச்சு நடத்தின கூட்டங்கள்ல போய் பிச்சை எடுத்தவன் தான் இந்த நாஞ்சில் சம்பத். பிச்சை எடுத்துதான் வந்து கேட்டா வந்து என் உடம்புல திராவிட ரத்தம் ஓடுதுன்னுவான். இப்படி வந்து அன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இன்னைக்கு வந்து செழிப்பு. இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 5000 10,000 வாங்கிட்டு இருந்த நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு 50,000 1 லட்சம் வாங்குறான். 50,000 அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த திமிரான அந்த மதப்பு செய்து கேட்டீங்கன்னா இப்போ வந்து பல பேர்கிட்ட வந்து ஆணவமா பேச வைக்கிறது. இல்லைன்னா வந்து ஒரு இலக்கியம் பேசக்கூடிய நபர், இலக்கியத்துல நான் புலமை பெற்றவன்னு சொல்லக்கூடிய நபர் வந்து மைக்க பிடிச்சி வந்து கெட்ட வார்த்தையில, அதுவும் வந்து அருவருப்பான வார்த்தையை பேசி கடைசியில வந்து அடிச்சு விரட்டக்கூடிய அதே திராவிட இயக்கம், எந்த திராவிட இயக்கத்தை போய் இவன் பிச்சை எடுத்தானா இவதான் சொல்லுவாங்க, செய்வினை சொல்லுவாங்கல்ல, செய்த பாவம். எந்த திராவிட இயக்கங்களை போய் பிச்சை எடுத்து இவன் வந்து உடம்ப வளர்த்தானோ அதே திராவிட இயக்கமே தூக்கி அடிச்சு ஓட விட்ட கதை தான் நேற்று நடந்திருக்கு. காரணம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த வரம்பை தாண்ட முடியாது. எல்லாரும் அந்த வரம்பை கிழிச்சிக்கணும் சார். இப்ப நம்ம கூட பேசுறோம், நான் ஊடகத்துல பேசுறோம்னா ஒரு வரம்பு இருக்கு, அந்த வரம்பை தாண்டக்கூடாது. ஒரு வரம்பை தாண்டி நீங்க ஆபாசமா அருவருப்பான வார்த்தைகளை நீ வந்து ஒரு இயக்கத்தை பத்தியோ ஒரு தலைவரை பத்தியோ நீங்க பேசுறீங்கன்னா எல்லாரும் பொறுத்து இருக்க மாட்டாங்கல்ல. சீமான் தம்பிகள் சீமானுக்கு கட்டுப்பட்டவங்க, அதெல்லாம் வந்து அமைதியா இருந்தாங்க. அதுவும் நீ சேஃபா 4 சவத்துக்குள்ள போயிட்டு உட்காந்துட்டு சில்லறை பையன் சீமான்னு சொல்ற. இதே நீ வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல போய் நீ பேசி பார்க்கலாம், இது மாதிரிதான் நடக்கும். இன்னைக்கு இதே திராவிட இயக்கத்துக்காக நீ பேசினாலும் இதே திராவிட இயக்கம் ஓட விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 சவத்துக்குள்ள உட்காந்துட்ட. எங்க போச்சு உன்னோட வீரம்? எங்க போச்சு உன் வீரம்? என்னாச்சு? நீ ஒரு ஆட்சிக்கு பின்னாடி இருக்கிற நீ ஆட்சி அதிகாரம் என்னாச்சு? எல்லாம் இருந்து கூட 4 சவத்துக்குள்ள நீ இருந்த, 4 மணி நேரம் இருந்த. காரணம் வெளியில வந்த அப்ப என்னாச்சு? இதுதான் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு.
நம்ம ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க நம்ம என்ன வேணா பேசலாம். யார் என்ன நம்மளை கேட்க முடியும்? நமக்கு பின்னாடி வந்து அதிகாரம் இருக்கு, நமக்கு பின்னாடி போலீஸ் இருக்கு, அவங்க பார்த்துப்பாங்க. யாருமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சிக்கல்ல போய் நீங்க வந்து தனியா போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா அங்க யாருமே வரமாட்டாங்க. அதை முதல்ல புரியணும். ஏன்னா எல்லாருக்கும் நியாயம் எல்லாமே தெரியும். எல்லா சூழலையும் ஒரே மாதிரியே இருக்காது. அதனால வந்து நீங்க என்ன செய்யணும், இனிமேல் வந்து நாஞ்சில் சம்பத் துப்பாக்கி ஏந்திய AK-47 ஏந்திய ஒரு 4 பேரை பக்கத்துல நிக்க வச்சிருந்தா இனிமேல் மேடையில பேசணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தை அந்த மாதிரி இருக்கு. அப்ப கூட வந்து மக்கள் பொறுத்துக்க மாட்டாங்க. வெகுண்டு எழுந்தாங்கன்னா நீ ஓட வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்களா, ஓடிட்ட பாத்தீங்களா, எல்லாம் எழுந்து என்னாச்சு? அதனால வந்து இந்த வயசுல வந்து தாவே கழக தம்பிங்க வந்து என்கிட்ட சில பேர் பேசியிருக்காங்க சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதே நபர் 5000 10,000 வாங்கிட்டு பேசுற ஆளு திராவிட இயக்க கட்சிகள் கூட்டத்துல. இன்னைக்கு தாவேக்கால போனவொடனே 50,000 வச்சாதான் என்னால வர முடியும். அதுவும் ஒரு ஏரியாவுக்கு ஒரு காசு. நீங்க திருச்சி வரைக்கும்னா 50,000, அதை தாண்டி நெல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்டி போயிட்டு தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா 1 லட்சம் கொடு. என்னங்க நியாயம்? 1 லட்சம் கொடு, 1.5 லட்சம் கொடு. அவன் கூட்டம் கட்சி நடத்தினுடைய பாடு எவ்வளவு கஷ்டப்படுவான். இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ உட்கட்சியில் நம்ம ஏதோ கலகத்தை ஏற்படுத்தலாம்னு நினைப்பாங்க. நம்ம நிறைய நியூஸ் வரும். சரி, கடைசி காலம் பொழைச்சிட்டு போறான். ஆனா நீ பொழைச்சிட்டு போ. ஆனா இந்த மாதிரி வந்து அவதூறா பேசக்கூடாது இல்ல, ஆபாசமா பேசக்கூடாது இல்ல. யாரா இருந்தாலும் சொல்றேன் நான். ஒரு கட்சியை சார்ந்தாலும் ஒரு கட்சியை தவிர ஆபாசமா அலுவலகத்தை தவிர்த்து பேசினா அப்படிதான் ஓட விடுவாங்க. முதல்ல டிபேட் நடத்துறவங்களுக்கு அறிவு கிடையாது. யாரை கூப்பிடணும், டிபேட் நடத்தணும்னா யாரை கூப்பிடணும், எதுக்காக அரசியல் கட்சியை சார்ந்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா பார்வையாளர் மத்தியில வர வைக்கணும். அப்ப இது ஒரு நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவதூறா பேசணும், உடனே அவங்க அடிதடி பண்ணணும், இதை வந்து பரபரப்பாக்கணும், இப்படி வந்து செய்தியை கொண்டு போய் மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும். இதுதான் அந்த சேனலுடைய வருமான உத்தியா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன், இங்க நாஞ்சில் சம்பத் பேசுனது தவறுனா இன்னொரு பக்கம் வந்து அந்த கட்சிக்காரங்களை வர வைக்கிறது தப்பு. எல்லா மக்கள் மன்றம் மக்கள் மேடையில என்ன செய்யறாங்கன்னா கட்சிக்காரனை வர வைக்கிறாங்க. ஒரு 50 பேரை எதுக்கு? ஒரு 20 பேர் வர வைக்கிறீங்க, எதுக்கு? எதுக்கு வரணும்? அப்படி வந்து பேசும்போது இங்க அவதூறு கருத்துக்கள் பேசுறாங்க, அவங்க வந்து கொதிச்சு எழுதுறாங்க, அப்போ வந்து கோஷம் போடுறாங்க, அடிக்க போறாங்க, எல்லாமே நடக்குது. அப்போ ஊடகங்களும் சரி கிடையாது. இப்பெல்லாம் நெறியாளர் வந்துடுறான் சார், அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு? நெறியாளர்னா ஒரு அனுபவம் கிடையாது. நெறியாளர்னா அந்த நெறிப்படுத்த தெரியணும். முதல்ல ஒரு தலைவரை பத்தி தரக்குறவா நீங்க இப்படி பேசாதீங்க, ஒரு கட்சியை பத்தி இப்படி பேசாதீங்க, முதல்ல நீங்க கண்டிஷன் போடணும். முதல்ல என்ன கேட்டா இதை தடை செய்யணும். இந்த மக்கள் மன்றம் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியெல்லாம் தடை செய்யணும். போலீஸ் பர்மிஷன் இல்லாம இதை நடத்தவே கூடாது. என்ன கேட்டா போலீஸ் பர்மிஷன், முறையா போலீஸ் பர்மிஷன் வாங்கி போலீஸ் பாதுகாப்போடு நடத்தணும். அப்பதான் பேச வரவனும் ஒழுங்கா பத்திரமா பேசுவான். வந்து பார்த்தீங்கன்னா பயந்து பேசுவான், முறையா பேசுவான். இப்ப இது கேப்பாட்டு போயிடுச்சு. 4 சவத்துக்குள்ள நம்ம என்ன வேணா பேசலாம், அப்படி ஆயிடுது. அது தவறு. இது உள்ளபடியே இந்த டிபேட் நடத்துறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு தடை செய்யணும். முதல்ல காவல்துறை தடை செய்யணும். காவல்துறையோட அனுமதி இல்லாம இது மாதிரியான நிகழ்ச்சியை நடத்தவே கூடாது. இப்ப திடீர்னு இதே ஒரு சேரத்துக்கு அடிக்கிறாங்க சார், ஒரு 4 பேர் ஏதோ பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்தை அடிச்சு போட்டானுங்க, வயசாயிடுச்சு, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? இது தேவையில்லாம வந்து இதாகும், அரசியல் ரீதியாக தானே போகும். அப்போ உள்ளபடியே இதை என்ன செய்யணும்னு கேட்டா, இது போன்ற மக்கள் மேடை டிபேட் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கணும். நீங்க 4 சவத்துக்குள்ள நீங்க நடத்தினா கூட, ஹால்ல நடத்தினா கூட நீங்க அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டு நடத்தணும். அப்பதான் இவங்களுக்கு அந்த கண்டிஷன் வாய்ந்து நம்ம முறையா பேசணும், ஒழுங்கா பேசணும், நேர்மையா பேசணும், வன்மத்தோட பேசக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும். பார்வையாளர்கள் வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லை மீறக்கூடாது, நம்ம எல்லை மீறினா நம்ம வந்து கைது செய்யப்படும்ன்ற அந்த ஒழுக்க கட்டுப்பாடு வரும். நான் பயம் கூட சொல்ல, ஒழுக்க கட்டுப்பாடு வரும். புரியுது. குறிப்பா நாஞ்சில் சம்பத் அவர்களாக இருக்கட்டும், இப்போ காங்கிரஸ்ல இருந்து தாவேக்கால நம்ம கடந்த காலத்தில் கூட பேசியிருந்தோம், இப்ராஹிம் ராவுத்தராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஒரு என்டிகேவே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மவுத் பீஸா தாவேக்காவில் செயல்படுறாங்களா? நான் உள்ளபடியே நான் சொல்றேன், இவங்கெல்லாம் அனுபவம் இல்லை நான் சொல்றேன். ஏன்னா அது ராவுத்தரா இருக்கும், இந்த நாஞ்சில் சம்பத்தா இருக்கும். ஆட்சிலாம் அப்படி கிடையாதுங்க. இந்த ஆட்சிலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறுங்க. இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம ஆட்சி மாற போகுது. எப்படினாலும் 5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாது, ஆட்சி மாற்றம் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க புரிஞ்சுக்காம நினைக்கிறேன்னா நம்ம நிரந்தரம் நினைக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் வரும்போது பாத்தீங்கன்னா நாளைக்கு இதே போலீஸ் நம்ம பக்கம் திரும்பும்.
அதனால்தான் நான் இந்த அந்த அரசியல் பயணத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரித்தது காரணமே அதுதான். ஏன்னா டான் அலெக்சாண்டர் சேர்ந்து என்னோட பயணிச்சிருக்க முடியும். ஏன் இந்த அரசுல கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பதவியில போய் ஒட்டிட்டு இருக்க முடியும். எனக்கு அதெல்லாம் விருப்பமே கிடையாது. முதல்ல அரசியல்ல போய் இன்வால்வ் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இன்வால்வ் ஆகிறது தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம இன்வால்வ் ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும், முறையா பேசணும். இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி நாளைக்கு எதிர்கட்சி ஆயிடும், ஏன் எதிர்கட்சியே இல்லாம கூட ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால கடந்த காலத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்கள் ஏன் ஜெயலலிதாவே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, அரசியல் ஆளுமைகள்லாம் ஜெயிலுக்கு போலியா? கடந்த காலத்துல ஆட்சி மாற்றம் வரும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படியே டேக் டைவர்ஷன் ஆகும். அந்த அனுபவம் வேணும். முதல்ல அவங்க வந்து உத்தரவு போட்டா அந்த உத்தரவை எடுத்து செயல்படுறது தான் காவல்துறை. இன்னைக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படிதானங்க நடந்தது. இந்திரா காந்திக்கு அப்படிதானங்க நடந்தது. இந்திரா காந்திக்கு பாதுகாப்பு கொடுத்தவங்க அப்படியே டேக் டைவர்ஷன் அப்படியே திரும்பணும், துப்பாக்கி எடுத்து அந்த அம்மா கிட்டே கொண்டு போய் வச்சான் துப்பாக்கிய. சோ இதெல்லாம் அனுபவம் வேணும். அரசியல் கட்சியில் நம்ம சார்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா ஆடினா நாளைக்கு வந்து இதேதான் கடந்த ஆட்சியில நம்ம பார்த்து இருக்கிறோம். ஜெயலலிதா எந்த சிறையில இருந்தாங்களோ அதே சிறையில கலைஞர் உட்கார வச்சாங்க. அதெல்லாம் அரசியல் அனுபவம் வேணும். இன்னைக்கு ஏதோ பதவியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 அமைச்சர்கள் பேசுறதெல்லாம் நான் பாக்குறேன். ரொம்ப அலட்சியமா, ரொம்ப இன்னும் நிரந்தரமா வாழ்க்கையில எப்பவுமே அது ஒருத்தர் சொல்றாரு, இனி நீங்க எந்த காலத்திலயும் நீங்க ஆட்சிக்கே வர முடியாது. யாரு? புஷி ஆனந்த். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் எவ்வளவு நாள் இருப்பாருன்றது அதை சொல்லணும். முதல்ல திமுக எந்த காலத்திலயும் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்ற சொல்றத நம்ம பாக்குறோம். இங்க நாங்க மக்கள்கிட்ட தினம் சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த டேக் டைவர்ஷன் எப்படி மாறுறாங்கன்றது நம்ம பாக்குறோம். ஆனா யாரும் இங்க நிரந்தர முதலமைச்சர்லாம் கிடையாது. சொன்னவங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இது வந்து ஒரு தத்துவம். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர முதலமைச்சர் சொன்னவங்க எல்லாம் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. நான் பல பேரை சொல்ல முடியும். ஜெயலலிதா அப்படிதான் சொன்னாங்க, கலைஞரே அப்படிதான் சொன்னாங்க, ஏன் எம்ஜிஆரே அப்படிதான் சொன்னாங்க. அவரு அமெரிக்கா வந்து புரூக்லின் ஆஸ்பத்திரி போய் வந்து போகும்போது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அப்படிதான் சொன்னாங்க. அமெரிக்கா போகும்போது எங்க தலைவர் வந்து இன்னும் ஒன்னாயிடாது, திரும்பி வருவாரு, அவர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார்லாம் சொன்னாங்க. ஆனாலும் சிகிச்சை முடிஞ்சு வந்த பிறகும் பாத்தீங்கன்னா நிரந்தரமா வாழ்ந்துட்டாரா, நிரந்தரமா முதலமைச்சராக இருந்துட்டாரா? எல்லாருக்கும் இதே தான் முடிவு. நிரந்தரம் சொல்றவனே இல்லாம போயிட்டான். பல பேர் நிரந்தர முதலமைச்சர் சொன்னவன் நிரந்தரமா இல்லாம போயிட்டான். தமிழ்ல சில வார்த்தைகள் இருக்கு, அது சில வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு என்ன பொருள் தெரியாது. இந்த குற்றாந்தேசின்ற வார்த்தைகள் எனக்கு பொருள் புரியாது. சொல்லுவாங்க என்ன கேட்டா ஃப்ளூக்ல சொல்லுவாங்க, தெரியுங்களா? அதாவது ஃப்ளூக்ல வந்தவங்க தான் இவங்க எல்லாம். அதனால நம்ம அந்த ஆணவமான பேச்சு இருக்கக்கூடாது. நீங்க வந்து உள்ளபடியா நிரந்தரமா நீங்க வந்து நிரந்தர முதலமைச்சர், நாங்க தான் ஆட்சி, இனிமேல் யாருமே கிடையாது. அப்ப நீங்க ஒரு 150 குறைஞ்சது ஒரு 160 சீட்டை ஜெயிச்சு வந்துருக்கணும். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களை விட உங்களுக்கு எதிராக வாக்களிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை ஆதரிச்சு வாக்களிச்சவங்க எதிராக வாக்களிச்சவங்க கூடுதலா இருக்கிறாங்க. சோ அதனால வந்து எங்க தலைவர் தான் நிரந்தர முதலமைச்சர் அது கூட சொல்லிக்கலாம், சொல்லிட்டு போங்க உங்க ஆசைகள். ஆனா எந்த காலத்திலும் நீங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்னா நீங்க இன்னொரு கட்சியை சொல்ல முடியாது. இன்னைக்கு எதிர்கட்சினா வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் எதிர்கட்சி. உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்கு வித்தியாசம் 20 லட்சம் தான். இன்னைக்கு தேர்தல் வச்சா கூட பாத்தீங்கன்னா நாளைக்கு அந்த 20 லட்சம் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால முதல்ல புரிதல் வேணும். முதல்ல தன்னை சுய ஆய்வு செய்துக்கணும், பேசணும் முதல்ல. அதுல வந்து புஷி ஆனந்த் பேசுறதுலாம் ரொம்ப அதீதமானது. காலம் பதில் சொல்லும், வேற ஒன்றும் சொல்றதுக்கு வேணும். சார் பல்லறிக்கைக்கு தெளிவாக நேரத்துக்கு நன்றி.